ஒரு தொழில ஆரம்பிக்கணும் அப்படின்னா, அந்த தொழிலுக்குரிய லைசென்ஸ் என்ன? எந்த விதத்தில அத நம்ம எடுக்கணும்? இதனால இந்த நிறுவனத்துக்கு என்ன மாரியான பெனிஃபிட்? அப்புறம் அரசாங்கம் எந்த விதத்தில இது அங்கீகாரம் குடுக்கிறது? இப்படின்னு பல விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்போ இந்த தகவல நம்ம எங்கேருந்து பெறுறது? இல்ல இது நம்ம அப்ளை பண்ணி எப்படி வாங்குறது? இப்படின்றதுக்காகவே பலர் இடத்துல கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா எங்க நிறுவனம் வந்துட்டு உங்களுக்கு சிறப்பான முறையில இந்த சர்வீஸ் எல்லாம் செஞ்சு குடுக்கும். அப்படின்னு சொல்ல வருகிறார் மிஸ்டர் பிரேம்குமார். இவங்க நிறுவனத்தோட பேரு எம்பிகே டாக்ஸ் கன்சல்டன்சி சென்னை. இவர் பலமுறை நம்முடைய நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்காரு. நிறைய நண்பர்களுக்கு இந்த வகையில உதவி புரிஞ்சிருக்காரு. ஒரு தொழில தொடங்குறதுக்கு முன்னாடி, "சார் எனக்கு இந்த லைசென்ஸ் வேணும். நீங்க எடுத்து குடுப்பீங்களா?" அப்படின்னா, குடுக்குறேன்." "சார் எனக்கு வந்து ஜிஎஸ்டி வேணும்." "எதுக்கு ஜிஎஸ்டி இப்ப வேணும் உங்களுக்கு? என்ன அவசரம்?" "இப்ப தேவையில்ல. நீங்க அப்புறம் எடுக்கலாம். அதனால இப்போதைக்கு ஜிஎஸ்டி எடுக்காதீங்க." இப்படின்னு சில பல டிப்ஸாவும் சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கார். ஸோ இதனால வந்துட்டு அவருக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைச்சிருக்கு நம்முடைய நண்பர்கள் மூலியமா. சரி. இது தவிர்த்து அவங்க நிறுவனத்துல பார்த்தீங்கன்னா, எம்எஸ்எம்இல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி குடுக்குறது, ஜிஎஸ்டி, அப்புறம் வந்து ஃபுட் ப்ராடக்ட்டுக்கான எஃப்எஸ்எஸ்ஐ அத ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி குடுக்குறது. அப்புறம் ஒரு 20 எம்ப்ளாயீஸ்க்கு மேல இருந்தாங்க அப்படின்னா, அந்த நிறுவனத்துல ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இஎஸ்ஐ, பிஎஃப் இதெல்லாம் தேவைப்படுறது. அத வந்து ரிஜிஸ்டர் பண்ணி குடுக்குறது. அதுக்கப்புறம் அதுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைலிங் பண்றது. இந்த மாரி ஒர்க்கெல்லாம் நாங்களே பார்த்துருவோம். நீங்க டேட்டா மாத்திரம் குடுங்க. எல்லாத்தையும் நாங்க செஞ்சு குடுக்குறோம். அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து சில ஃபேக்டரியில பார்த்தீங்கன்னா, லேபர் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல எடுப்பாங்க. அப்ப அதுக்கு என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கிறது? அது எப்படி ஃபைலிங் பண்ணணும்? இந்த மாரி விஷயங்களையும் நாங்களே உங்களுக்கு அப்டேட் பண்ணி குடுக்குறோம். அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இப்போ இந்த பான் கார்டு வந்துட்டு நீங்க ஆதார் கார்டோட இணைக்கல அப்படின்னா, டீஆக்டிவேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அதுக்குள்ள சிக்கல தீர்த்துக்கிறதுக்கு அதுக்கு பெனால்டி இருக்கிறது. அதெல்லாம் பே பண்ணி உங்களுக்கு வந்து அது சரியான முறையில நாங்க செஞ்சு குடுக்குறோம் அப்படின்னு நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. எங்க நிகழ்ச்சியிலிருந்து அவருக்கு எப்பவுமே ஒரு குறைஞ்சது இத்தன கஸ்டமர்ஸ் வந்து கிடைக்கிறாங்க அப்படின்ற பல தகவல்கள் இந்த காணொளியிலே சொல்லியிருக்காரு. இவர் வந்து ஒரு நிகழ்ச்சி விடாம கன்டினியூஸா வந்துட்டு இருக்காரு. அப்பவே நீங்க புரிஞ்சுக்கணும் அவருக்கு எந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சி நம்முடைய தளம் வந்துட்டு அவருக்கு சப்போர்ட் பண்றது அப்படின்னு. அதே நேரத்துல மக்களுக்கும் வந்துட்டு இது போன்று யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு வீடியோ பார்க்குறப்போ அவசியம் தொடர்பு கொள்வாங்க அப்படின்னு நமக்கு இதுல இருந்து தெரியுது. உங்களுக்கு தேவையான தகவல்களை இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. என்னோட பேரு பியாரிலால், பிபென்ல இருந்து பேசுறேன். வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் பிரேம்குமார், எம்பிகே டாக்ஸ் கன்சல்டன்சி சென்னையிலேருந்து. இப்போ நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு நினச்சிட்டு வந்திருப்பீங்க. ஆல்ரெடி பிஸ்னஸை பண்ணிகிட்ருப்பீங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களும் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் கவர்மெண்ட்டுக்கு வந்து என்னென்ன ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணணுமோ அதில் சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். இல்லை பண்ணியிருப்பீங்க, சில கொரீஸ் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் என்ன முறையில் வந்து சரியான முறையில் பண்ணி தரணுமோ நாங்கள் பண்ணி தந்துட்டுருக்கோம். எங்களோட சர்வீஸ்லாம் என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இனிஷியல் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எம்எஸ்எம்ஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் அது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி வந்து எல்லாருமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு சர்டன் லிமிட்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ சர்வீஸ் செக்டர் பண்ணுறீங்கன்னா 20 lakhs வரைக்கும் லிமிட் இருக்குது. பர் ஆனம்க்கு கூட்ஸ் ப்ராடக்ட் பண்ணுறீங்கன்னா 40 lakhs வரைக்கும் இருக்குது. அதுக்கு உள்ளே இருக்கவங்க பண்ணலான்னா ஆப்ஷனல், நீங்கள் வேணும்னா பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் லைசன்ஸ் ஃபுட் ப்ராடக்ட் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ, ஈவன் ஒரு சின்ன சாக்லேட் நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா கூட அவங்க வந்து ஃபுட் லைசன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் அந்த கேட்டகிரியில். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போது கம்பெனிஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு 20 எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இஎஸ்ஐ, பிஎஃப் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ்லேருந்து மந்த்லி ரிட்டர்ன்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி லைசன்ஸ், லேபர் லைசன்ஸ், லேபர் ரிட்டர்ன்ஸ் அதெல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் யாருக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா, லேபர் கான்ட்ராக்ட் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு ஃபேக்ட்ரிஸ் இல்லை கவர்மெண்ட் கான்ட்ராக்டு, ப்ரைவேட் கான்ட்ராக்டில் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. ஒரு 50 எம்ப்ளாயீஸ், 100 எம்ப்ளாயீஸ் அது போல் கொடுத்துட்ருப்பாங்க. அவங்க இயர்லி என்னென்ன ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும், மினிமம் வேஜஸ் ஆகட்டும், அந்த மினிமம் வேஜஸ் ஒரு வாட்டியும் ரிவைஸ் ஆகும். இயர்லி ரிவைஸ் ஆகும்.
சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 6 months ஒன்று ரிவைஸ் ஆகும். அது எல்லாமே அப்டேட் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன எப்போ சேஞ்சஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் லாஸ்ட் April to March வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பேனும் ஆதாரம் வந்து யாரெல்லாம் லிங்க் பண்ணலையோ அவங்களோட பேன் வந்து இன்ஆக்டிவேட் ஆகிடுன்னு சொல்லியிருந்தாங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா டிடிஎஸ் வந்து ஹை ரேட்டில் வந்து பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதனால் வந்து நிறைய பேருக்கு டிடிஎஸ் வந்து ஹை ரேட்டில் பிடிச்சிருக்காங்க. அது எப்படி கிளைம் பண்ணணும்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா தாராளமாக அவங்களோட டிடிஎஸ் இப்போ டேட் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக லேட் ஃபீ இருக்குது. லேட் ஃபீயோட உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி கொடுத்து உங்களோட டிடிஎஸை வந்து ரிட்டர்ன் வாங்கி தர முடியும் கரெக்டான முறையில். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஸாக இருக்காங்க. டெலிவரி பார்ட்னர்ஸாக இருக்கட்டும், டிரைவர் பார்ட்னர்ஸாக இருக்கட்டும். அதில் வந்து அந்தந்த கம்பெனிஸ், பெரிய கம்பெனிஸ் வந்து டிடிஎஸ் பிடிச்சி அவங்களுக்கு கட்டுறாங்க. பட் ஆனால் அது அவங்களுக்கே தெரியல. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு சிறந்த முறையில் வந்து நாங்கள் அவங்களோட டிடிஎஸ் என்னவோ அதை நாங்கள் ரீஃபண்ட் வாங்கி கொடுக்க முடியும். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 7904174836. இந்த நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் மெசேஜாக அனுப்பலாம். சின்ன டவுட்ஸ் இருக்குனாலும் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் கிளியர் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீசெண்டாக லாஸ்ட் வீடியோ போட்டதுக்கப்புறம் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒரு 2-3 தெரு தான் தள்ளி இருக்கும். ஒரு கிளைண்ட் வந்து கால் பண்ணார் எங்களுக்கு. ஆனால் அதே ஒரு 5 yearsஸாக நான் அந்த இடத்துல தான் இருக்கேன். அவரும் ஒரு 3 yearsஸாக வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் ஆனால் அந்த சாரோட வீடியோ பார்த்துட்டு தான் எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணாங்க. நான் ஆக்சுவலாக businesspannalam.comல இந்த மீட்டிங்கில் இருந்து தான் என்னோடய பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய ஒரு கிளைண்ட்டுமே பார்த்திங்கன்னா சாரோட வீடியோ பார்த்துட்டு தான் வருவாங்க, கால் பண்ணுவாங்க. இது போல் சொல்லுவோம். எடுத்த உடனே ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ண மாட்டோம். கொஞ்சம் டைம் கொடுத்து அவங்க திரும்பி வராங்களான்னு பார்த்துட்டு அது போல் தான் பண்ணுவோம். இது வரைக்கும் சார் மூலமாக எனக்கு ஒரு 35 clients வரைக்கும் கிடச்சிருக்காங்க. ஒவ்வொரு மீட்டிங் முடியும் போதும் 5 to 4 clients வந்து கண்டிப்பாக கிடைப்பாங்க. அதனால் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமும் நிறைய கைட்லைன்ஸ் கொடுப்பாரு. நிறைய உங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பார். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நிறைய பேர் வந்து ஆன்லைனில் வந்து ப்ராடக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாங்க எங்களுக்கு. அவங்களுக்கும் கரெக்டான என்னென்ன ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வேணுமோ, கவர்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சிம்பிளாக உங்களுக்கு பெரிய ப்ரீஃபாக இல்லாமல் என்னென்ன சின்ன விஷயம் மேக்ஸிமம் நாங்கள் வந்து தேவையான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் மட்டும்தான் பண்ணுவோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்களோட அட்வான்டேஜ் வந்து டாக்குமெண்ட் நாங்களே வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் வெறும் உங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா அதுக்கு இப்போது ஒரு ஜிஎஸ்டி இருக்குன்னா அதுக்கு என்னென்ன ரெண்டல் அக்ரிமெண்ட் இருக்கணும், அதுக்கு வந்து என்னென்ன அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் வேணும், இபி சம்மரி ஆகட்டும், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உங்களோட நம்பரை வச்சு நாங்கள் மேக்ஸிமம் எடுத்து நாங்களே அந்த செட் ஆஃப் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது டிஃபால்ட் இருக்குது, ஜிஎஸ்டிலேருந்து நோட்டீஸ் வந்திருக்கு, இன்கம் டேக்ஸ்லேருந்து நோட்டீஸ் வந்திருக்கு, இஎஸ்ஐ பிஎஃப் கிளைம் பண்ணுறதுல வந்து உங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஏதாவது டிஃபால்ட் ஃபேஸ் பண்ணுறாங்கனாலோ இல்லை உங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு வந்து பண்ண முடியலனாலோ எங்களை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். அந்த சப்போர்ட்டை நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். என்னோட காண்டாக்ட் நம்பர் திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன். வாட்ஸ்அப் நம்பர் 7904174836. தேங்க்யூ. என்ன நண்பர்களே, மிஸ்டர் பிரேம்குமார் அவங்க நிறுவனத்திலிருந்து தரக்கூடிய இந்த சர்வீசஸ்லாம் என்ன, எந்த விதத்தில் நாங்கள் கஸ்டமர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறோம், ஒரு கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வர்றப்போ அவர்கிட்ட வந்து நாங்கள் என்ன எதிர்பார்ப்போம், அப்புறம் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் என்னெல்லாம் எஃபோர்ட் போட்டு முடிச்சு கொடுப்போம் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லியிருந்திருப்பார். ஸோ இதை சார்ந்து உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், இல்லை டவுட்ஸ் இருக்கலாம். அப்போது நீங்கள் ஏதாவது கேட்கணும் அப்படின்னு விரும்பிங்கன்னா தாராளமாக அவங்களை தொடர்பு கொள்ளலாம். இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் வந்துட்டு கீழே கொடுத்துருக்குறோம், ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறோம். மறக்காமல் பாருங்கள், உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கோங்க. இது போல் நிறைய தொழில் முனைவர்கள் இனி வரிசையாக பேச இருக்கிறாங்க. அதனால் என்ன மாதிரியான பிஸ்னஸ் வாய்ப்புகள்லாம் வரப்போகிறது, அவங்க என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் தயாரிக்கிறாங்க, அதில் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள், அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க. அப்புறம் இந்த சேனலில் கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தாராளமாக வந்து சேரும். இப்போதைக்கு நான் கிளம்புறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.